வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் அரசியல் அமைப்போட மூல ஆதாரங்கள், அதாவது அரசியல் அமைப்பு ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா இந்தியாவிலேருந்து, அதை எந்தெந்த பார்ட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரியோட அரசியல் அமைப்பை ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக எடுத்து போடுறோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்ன்றது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஷார்ட்கட்டோட. இந்த டாபிக் எந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் முதல் பாடத்தில் 5வது பக்கத்தில் இருக்கும். ரெஃபர் பண்ணுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரிட்டன்னா இங்கிலாந்து இருக்கு இல்லைங்களா, அது பிரிட்டன் சொல்லுவாங்க. இதிலேருந்து என்னென்ன ரெஃபர் பண்ணியிருப்போன்னா, நம்ம நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள், சரிங்களா, இதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருப்போம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரிட்டன்னா இங்கிலாந்து சொன்னோன்னா, இங்கிலாந்து நம்ம நாட்டை ஆண்டிருப்பாங்களா, அது ஒன்று, சரிங்களா. அதே மாதிரி நாடாளுமன்ற செயல்முறைகள், இது 2 நாடு ஆண்டாங்கன்றதையும் வச்சுக்கிட்டு நாடாளுமன்ற அரசு மற்றும் நாடாளுமன்ற செயல்முறைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. பிரிட்டன் இருக்கு இல்லைங்களா, பிரிட்டன்னா ஒற்றை குடியுரிமை, அதாவது 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க பிரிட்டன்ன்றதை பிரிச்சுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. பிரித்தா ஒத்தையாக நிற்பாங்க, அதை வச்சு ஒற்றை குடியுரிமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அடுத்து இடைக்கால தடை ஆணைகள், அதாவது இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள பிரிச்சிட்டாங்கன்னா அவங்க பிரித்ததுக்கான தடை ஆணை, அவங்க பிரிச்சுட்டாங்கன்றதுக்கு ஆனால் ஆணை விடுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இடைக்கால தடை ஆணைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சட்டத்தின் ஆட்சி, அவங்க நம்மளோட சட்டத்தை ஆட்சி செய்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்மளை அவங்க ஆண்டாங்க அப்படின்றத வச்சு, அதாவது ஆட்சி செய்தாங்கன்றத வச்சு நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி செய்தாங்கன்றத வச்சு இது 3 ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரிட்டன்ன்றதுனால பிரித்தா அவங்க ஒத்தையாக தான் நிற்பாங்க, அதை வச்சு ஒற்றை குடியுரிமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரித்தா 2 பேருக்கு நடுவில் தடை ஆணை, அதாவது இவங்களை 2 பேர் தடை செஞ்சுருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இடைக்கால தடை ஆணைகள் அப்படின்றத பிரிட்டன் நாடுலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றத இந்த ஷார்ட்கட் மூலிமா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அமெரிக்கா அரசமைப்பு, இது என்னென்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் 1, நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர்கள் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை, இதெல்லாம் அமெரிக்கா அரசமைப்பிலேருந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அடிப்படை உரிமை, சரிங்களா. முதல்ல அடிப்படை உரிமை, அமெரிக்கானா நம்மளுக்கு கொஞ்சம் உரிமையான நாடு, அதாவது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பான நாடு இல்லைங்களா, அதை வச்சு அடிப்படை உரிமை நம்மளுக்கு அமெரிக்கா மேலே உரிமை இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அடிப்படை உரிமைகள் அங்கேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி நீதி சீராய்வு, அதாவது நீதிக்கு சீராய்வு பண்ணனா நம்ம ஃப்ரெண்ட் இல்லைங்களா அமெரிக்கா, அவங்ககிட்டேருந்து ரெஃபர் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை தாண்டி என்ன வரும்னா பதவி நீக்கம் செய்கிறது தான் வரும், சரிங்களா. அதாவது பெரிய பெரிய ஆளோட பதவி நீக்கம், குடியரசுத் தலைவர், சரிங்களா. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர்கள் போன்றவர்களுக்கான பதவி நீக்கம், அமெரிக்கானா பதவி நீக்கம், சரிங்களா. அமெரிக்கா நம்ம ஃப்ரெண்டுன்றதுனால பெரிய பெரிய ஆளுங்களை பதவி நீக்கம் செய்யறதுனா இவங்களை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம பதவி நீக்கம் செய்வோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அமெரிக்கா அரசியலமைப்பிலேருந்து இதெல்லாம் எடுத்தாங்கன்றதை ஞாபகம் வச்சோம். பெருசாக ஒன்றும் இல்லை, அமெரிக்கான்றது நம்ம உரிமை, அதுக்கிட்ட நீதி சீராய்வு பார்த்து, அதாவது நீதியில் எதனா ஆய்வு பண்ணால், சீரமைப்பு பண்ணணும்னா அதை ஆய்வு பண்ணுறதுக்கு அமெரிக்காவை ரெஃபர் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுங்க. பெரிய பெரிய ஆளுங்களோட பதவி நீக்கத்துக்கு நம்ம இவங்கள ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு இது ஃபுல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அயர்லாந்துலேருந்து என்ன ரெஃபர் பண்ணியிருப்போன்னா, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அயர்ந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அயர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் நம்மளுக்கு வழிகாட்டினாங்கன்னா அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா அனுபவத்தில், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம அவங்க வியந்து பார்ப்போம் இல்லைங்களா, அதாவது அயர்ந்து பார்ப்போம் இல்லைங்களா, அதை வச்சு அயர்லாந்துனா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைனா ஒருத்தர் அயர்ந்து உக்காந்துட்டாங்கன்னா, அதாவது அசந்து ரொம்ப ஒர்க் பண்ணி அசந்து உக்காந்துட்டாங்கன்னா அதில் வெற்றி அடைய முடியலன்னா நம்ம வழிகாட்டும் இல்லைங்களா, அதை வச்சு அயர்லாந்துக்கிட்டேருந்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை ரெஃபர் பண்ணியிருக்கோன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கனடான்னு வந்தாவே
மத்திய அரசும் மாநில அரசும் சேர்றது அப்படி இல்லைனா கூட்டமாக இருக்குது, இது ரெண்டு தான் வரும் சரிங்களா. இந்த ரெண்டு கீவேர்டு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ரெஃபர் பண்ணுற நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ரெண்டு கீவேர்டு மட்டும் எழுதுங்க. என்னென்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா, அதுதான் வரும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, நான் தான் சொன்னேன்ல கூட்டமாக, அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற மாரி இருக்கும், அது வந்து கூட்டாட்சி. அப்புறம் வந்து மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்னால் என்னென்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவாக இருக்கிறது தான் வந்து பொதுப்பட்டியல் சரிங்களா. அதாவது ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கிறது, அதாவது சேர்ந்துன்ற வார்த்தை வந்துடுதுங்களா அதுலேயே, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். அதாவது மாநில அரசுக்கு தான் வந்து ஆளுநரை நியமனம் பண்ணுறாங்க, ஆனால் அதில் வந்து மத்திய அரசோட பங்கு இருக்கு இல்லைங்களா, அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா, அதை வச்சு மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, இது ஒன்று எக்ஸ்ட்ரா வரும் சரிங்களா. அடுத்து ஆஸ்திரேலியா வந்து என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னா வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம். இதே ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆஸ்திரேலியான்றது ஆஸ்தி சரிங்களா, ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆஸ்தினா வந்து நம்மளோட சொத்துக்கள் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அந்த சொத்தை வச்சு வணிகம் பண்ணுறோம், வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அது வந்து நம்ம சொத்து வந்து நம்ம சுதந்திரம் தான், அதாவது வணிகம் வர்த்தகம் செய்கிற சுதந்திரம் சரிங்களா. இதை வச்சு ஆஸ்திரேலியா கிட்டேருந்து வணிகம் வர்த்தக சுதந்திரம் பெற்றாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம் சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுலான்னு பாருங்கள். நாடாளுமன்றத்தோட ஈரவைகளின் கூட்டம், அதாவது நம்மளோட ஆஸ்தி அந்தஸ்தை எப்படி இது பண்ணோம்னா, ஈரவை ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட்டம், அதாவது சமமாக பிரித்து கொடுப்போம் இல்லைங்களா நம்மளோட ஆஸ்தி அந்தஸ்தை, அதை வச்சு நாடாளுமன்றத்தின் ஈரவை கூட்டம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இங்கே வந்து இங்கிலாண்டில் வந்து 2 நாடாளுமன்றம் வந்துடும், இங்கே ஒரு நாடாளுமன்றம் வரும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கூட்டம்னா நம்மளோட குடும்பத்தில் தான் வந்து ஆஸ்தி அந்தஸ்துலாம் வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க, அதை வச்சு ஆஸ்திரேலியான்றதை ஞாபகம் வச்சுங்க. மிச்சம்லாம் வந்து இது இங்கிலாண்டுக்கு வரும், இதில் தான் ஒன்றுத்தில் தான் கன்ஃபியூஸ் ஆகிறதா இருக்கும். அதுலேயும் பாருங்கள் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் குடும்பத்தில் தான் வந்து பிரித்து கொடுப்பாங்க, அதை வச்சு கூட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்து ஜெர்மனி கிட்டேருந்து என்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு சரிங்களா. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜெர்மனின்னு இருக்கு இல்லைங்கன்னா மணியை வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, பறித்து அறுத்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு பறிப்பாங்க, உரிமையை பறிப்பாங்க. எப்போனா நெருக்கடியான நிலையில் நம்மளோட அடிப்படை உரிமையை பறிப்பாங்க சரிங்களா. அதாவது மணியை பறிப்பாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜெர்மனின்றது வந்து நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து சோவியத் யூனியன் ரஷ்யா சரிங்களா. ரஷ்யா கிட்டேருந்து என்னென்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை கடமைகள், முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல், அடுத்து நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து கடமைனாவே ரஷ்யா தான் இல்லைங்களா. ரஷ்யா தான் வந்து மிலிட்ரியில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அடிப்படை கடமை. இதே வந்து நம்மளோட அடிப்படை உரிமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்கா வரும் சரிங்களா, நம்மளோட உரிமை வந்து அமெரிக்கா. இதே வந்து கடமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரஷ்யா தான் வரும் சரிங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இங்கே அடிப்படை கடமையில் இதெல்லாம் வரும் சரிங்களா. முகப்புறையில் சமூக பொருளாதார அரசியல் அதெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து ரஷ்யா தான் சரிங்களா. அடுத்து ஃப்ரான்ஸ் வந்து குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃப்ரான்ஸுன்றத ஃப்ரெண்ட்ஸுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸும் வந்து குடிக்க போனாங்கன்னா அவங்க வந்து முகம் பார்த்து சுதந்திரமாக பேசிக்குவாங்க இல்லைங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சமமாக உக்காந்து சகோதரத்துவமாக பேசிப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு கடைபிடிப்பாங்கன்றத வச்சு ஃப்ரான்ஸுக்கிட்டேருந்து இதெல்லாம் ரெஃபர் பண்ணாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தென்னாப்பிரிக்கா கிட்டேருந்து என்ன ரெஃபர் பண்ணியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு திருத்த முறை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இதே ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். தென் ஆப்பிரிக்கா ஆப்புனா என்னென்னா தப்பு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆப்பு தானே, அந்த தப்பு வந்து திருத்தம் செய்கிறது வந்து தென்னாப்பிரிக்கா கிட்டேருந்து எடுத்துருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த மாநிலங்களவைன்ற வார்த்தை இப்போ தான் வருது சரிங்களா. அதாவது வட மாநிலம் தென் மாநிலம் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து தென் மாநிலம், அதை வச்சு மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் தேர்வு தென்னாப்பிரிக்கா கிட்டேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதிலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள்.
அடிப்படை உரிமை எந்த நாட்டுக்கிட்டிருந்து பெறப்பட்டது? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, வணிக வர்த்தக சுதந்திரம் எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சமத்துவம் சகோதரத்துவம் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது? இது நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? இந்த 5 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இதுதான் இந்திய அரசியல் அமைப்பின் மூல ஆதாரங்கள் எந்த நாட்டிடம் இருந்து பெற்றாங்கன்றதுக்கான ஷார்ட்கட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க்கு தரேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சொன்ன ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட்கட் எதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோ காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.